அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் ஆர்கே அரசியல் 2.0. இன்றைக்கி வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா 3 முக்கியமான விஷயங்களை பற்றி பேச போகிறோம். அதுக்கு முன்னால் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கான் டச் பண்ணிக்கோங்க. தயவு செஞ்சு லைக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணிவிட்டு ஒரு ஹைப் கொடுத்துருங்க. இந்த வீடியோவுக்கான கமெண்ட்ஸை உங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க. வீடியோக்குள்ளே போவோமா? அனைவருக்கும் வணக்கம். வெற்றி தலைவர் விஜய் அண்ணா அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போவோம். இன்றைக்கி வீடியோக்குள்ளே எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொன்னாக்க, இன்றைக்கி காலையிலே சென்னை பரபரப்பு அப்படின்ற ஒரு தகவல் எல்லாருமே செய்திகளில் பார்த்துருப்பீங்க. அது ஒன்று. நேற்று திரையுலகில் நட்சத்திரமாக வெற்றி தலைவர் விஜய் அண்ணாவோடு முதல் படத்தில் இணைந்து நடித்த ஒரு துர்பாக்கியசாலியான வினிதா, துர்பாக்கியசாலின்னு தான் சொல்ல முடியும். எதுக்கு தேவையில்லாமல் ட்விஸ்ட்டு வச்சு பேசி படம் ஓடணுன்னாக்க அந்த படக்கதையை பற்றி பேசணும். நான் எனது முதல் காதலினி முதல் காதலை சொல்லு, மூதேவி 3வது காதலை சொல்லு, இல்லை எந்த காதலை பற்றியோ சொல்லி தொலை, அது ஒரு மேட்ரே கிடையாது. அதில் நான் தமிழகமே அதிரும். தமிழகமெல்லாம் ஒன்றும் அதிராது. நீ ஒரு மேட்ரு ஓப்பன் பண்ணாலும் அது இங்கே பெருசாக பேசு பொருளாகாது. அதுக்கு இங்கே வேலையும் கிடையாது. வெற்றி தலைவர் விஜய் அவர்களின் படத்தில் வாய்ப்பை வாங்கி கொடுத்த இளையராஜாவை தான் பேசணும். அன்று உங்கள் பள்ளி பருவத்தில் இருந்துன்றதை விட இன்னும் கூட இந்த வினிதா மேட்ரை கையில் எடுத்தோம் அப்படின்னா நாரி நாத்தம் எடுத்து போகும். அவ்வளோ பெரிய வரலாறு. இவங்க இளையராஜா குடும்பத்துக்கும் நடிகர் விஜயகுமார் அவர்களின் குடும்பத்துக்கும் இன்றைக்கி நேற்று பழக்கம் இல்லைங்க. கிட்டத்தட்ட 2070 காலகட்டங்களில் இருந்தே மிகப்பெரிய அளவில் ஒன்றாக பயணித்த குடும்பம். அவர்களுக்குள் குடும்ப உறவு அப்படின்னு சொல்கிறத விட ரொம்ப நெருங்கிய பந்தத்தோட அவர்களின் பெரியவங்கன்னு சொல்லுவோம்ல, மதிப்புக்குரிய இசைஞானியாக இருக்கட்டும், ஐயா விஜயகுமாராக இருக்கட்டும், இவங்கெல்லாம் வந்து நெருங்கிய சொந்தம் போல் பழகிய ஒரு சினிமா குடும்பம். அந்த குடும்பத்தில் இருவருமே குடியிருந்தது பார்த்திங்கன்னா பக்கத்து வீடு. அந்த காலகட்டங்களில் பிறந்த குழந்தைகளில் வினிதாவும் ஒருவர். அப்போ தான் இளையராஜா வீட்டில் 2வது சிங்கக்குட்டி பிறகுறாரு. அவர் பேர் என்னன்னு உங்களுக்கே தெரியும். இந்த இருவருக்குமான பழக்கம் இன்று நேற்றில் பள்ளி பருவ முறை தொடர்ந்தது தான். அந்த பள்ளி பருவ வயதினிலே பார்த்திங்கன்னா அந்த காதல் மறுப்பு எல்லாமே நடந்திருக்கும். இதை வந்து நம்ம ஏதோ எடுத்துக்கட்டி பேசுகிறோம், இட்டுக்கட்டி பேசுகிறோம் அப்படின்லாம் நீங்கள் நினச்சிடாதீங்க. முழுக்க ஏற்கனவே வினிதாவே இதை வாயை திறந்து சொன்ன ஒரு கதையை தான் நம்ம உங்களுக்கு திருப்பி நினைவு ஊட்டுறோம். அவங்க ஞாபகத்துக்காக இதை நம்ம சொல்கிறோம். வினிதா வந்து பார்த்திங்கன்னா ஒரு படத்தை அவங்களே டைரக்ட் பண்ணி நடிச்சிருப்பாங்க. கர்மம், அந்த படத்துக்கு பேர் என்னமோ கூட வச்சுருந்தாங்க. அந்த பேரெல்லாம் வாய்க்கில் வரல, தயவு செஞ்சு மறந்துட்டேன், மன்னிச்சிருங்க. அந்த படத்தில் ஒரு பாட்டை எடுத்து இவங்க அதோட ஹம்மிங் மட்டும் எடுத்து அவங்களோட படத்தில் ராத்திரி இது ராத்திரி அப்படின்ற ஹம்மிங் மட்டும் போட்டு ஒரு மூமெண்ட்ஸில் ஒரு குமால்டிங் சாங் போட்டிருப்பாங்க மாஸ்டர் அவங்களோட மாஜி கணவரோட. அந்த சாங்குக்கு நம்ம இளையராஜா என்ன பண்ணிடுறாரு, கார்ப்பரேட் கேட்டு வழக்கு தொடுத்துடுறாரு. அதுக்கு கார்ப்பரேட்டாக வந்து இத்தனை கோடி ரூபாய் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்றதையும் கோர்ட்டு சொல்லிடுது. அதில் பொங்கி பூரிச்சு போன வினிதா வந்து என்ன பண்ணுறாங்க, இளையராஜா இப்படி பண்ணுவாருன்னு நாங்கள் நினைக்கல. நாங்கள்லாம் வந்து குடும்பத்தில் ஒரு உறவாக இருந்தவங்க. நான் இளையராஜா வீட்டுக்கு மருமகளாகவே போக வேண்டிய ஒருத்தி. இவர் இன்றைக்கி இப்படி பேசுகிறாரு அப்படின்னு நினைக்கும் போது எனக்கெல்லாம் வெம்பி வெதும்புது. தரணி கூட பார்த்திங்கன்னா நாங்கள்லாம் எல்லை மீறிய உறவில் இருந்தவங்க. அப்போ அவரோட மகன் வந்து என்கிட்ட ஒரு முறை கேட்கும்போது, உங்களுக்கும் அவருக்கும் என்ன தொடர்பு, என்னைய பிடிக்குமா எங்கள் அப்பாவை பிடிக்குமா அப்படின்னு கேட்கும்போது கூட, எனக்கு உங்கள் அப்பாவை தாண்டா ரொம்ப பிடிக்கணும்னு நான் சொல்லியிருக்கேன். அப்போ அந்த அளவுக்கு செல்லமாக கொஞ்சப்பட்ட அந்த காலகட்டங்களில் ஏற்பட்ட அந்த முதல் காதல். பூவே உனக்காக காதல்லாம் இல்லைங்க. ஒரு முறை பூத்தா மறுமுறை அந்த பூ அந்த செடியில் வளராதுன்னு சொல்கிறதுக்கு. இது ஓயாமல் பூத்துக்கிட்டே இருக்க பூ. இன்றைக்கி காலையில் ஒரு பூ பூக்கும், சாயங்காலம் ஒரு பூ பூக்கும், நைட்டு 12 மணிக்கு மேலே ஒரு பூக்கும். அந்த மாதிரி காதல் இது. அதை தான் வந்து ட்விஸ்ட்டு வச்சு சொல்கிறாங்களாம். வீணா போன மூதேவியை ஒருத்தன் பேரை கெடுக்கணும்னா எப்படிலாம் கிளம்பி வரான்னு பாருங்கள். இன்றைக்கி தமிழகத்தோட முதல்வர் அவரோட உடனே இந்த வலைதள நாதாரி வாய்கள் இருக்காங்க பாருங்கள், அவங்க பொட்டியை கட்டிட்டு வந்துட்டாங்க. அவங்களுக்கு பேர் கூட என்னமோ வச்சுருக்காங்க. அந்த இளைஞர்களுக்கு பேர் ஐயோ எனக்கு வேறு வாய்க்கில் வரமாட்டேன். ஜென்சி கிட்ஸு, விளக்கமாத்து கிட்ஸு. உங்களுக்கெல்லாம் ஜென்சி கிட்ஸுன்னு யார் சொன்னால்? பூரா பயிலுக்கும் 60 வயசு. ஒருத்தனுக்கும்போட மண்டையில் வெள்ளம் கருப்பு முடி கிடையாது, பூரா வெள்ளை இல்லைன்னா விக்கு வச்சுட்டு ஜென்சி கிட்ஸுன்ற பேரில் 10 மணிக்கு மேலே வலைதளத்தில் பகடை விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க. பகடை, தாயம்னு அதை விளையாண்டு தொலைங்க. போட்டு தளபதி விஜயோடு நடித்தது முதல் படத்திலே கிடையவே கிடையாது. வெற்றி தலைவர் விஜய் அவர்களை பற்றி பேசுகிறதுக்கெலாம் அருகதை கிடையாது. அப்போலாம் அவர்
மாஸ் ஹீரோவாக இருந்தவர். முதல் படத்தில் இவங்களோட நீங்கள் நடிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு வேணும்னு சொல்லி நம்ம மதிப்புக்குரிய ஐயா இசைஞானி அவர்கள் தான் ரெக்கமெண்ட் பண்ணி அந்த படத்தில் நடிக்க வச்சார். அதனால் அவங்க குடும்பத்துக்குள்ளே இருக்க மேட்ரு, அந்த குடும்ப மேட்ரை ஓப்பன் பண்ணி தொலைய வேண்டியதானே. உன் படம் உன் மக டைரக்ட் பண்ண படம் ஒன்று ரிலீஸ் ஆகுதுன்னா அதுக்காகத்தான் ட்ரெண்டிங்க்கு வந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க. இது வாரத்தில் ஒரு தடவை வந்துச்சுன்னு வைங்க, இந்த கூல் சுரேஷ் பையன் மாதிரி அவன் படம் ஏதாவது ஒன்று வந்துச்சுன்னு வைங்க, இப்படி தான் வந்து கத்துவேன், ஆணுவேன், ஒரு மயிறு ஒரு கூந்தலும் இருக்காது. ஆனால் கடைசியில் அவன் படம் ஏதோ ஒன்று வரப்போகுது, இது பணத்துக்காக வந்து எதுக்கோ திங்க வந்திருக்கு அப்படின்ற மாதிரி. இது படம் ஒன்று, இது மகளோட படம் ஒன்று வரப்போகுது அப்படின்றதுக்காக வெளியில் வந்து ட்விஸ்ட்டு மேலே ட்விஸ்ட்டு வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கு. கருமம் போய் தொலையிட்டோம். இதை நோண்டினோம்னு வைங்க, கூகத்தை விட மோசமாக வீசும். அதனால் நமக்கு இனிய பிறந்த நாள் அப்படிங்கிற இந்த நாளில் நம்ம தலைவரை பற்றி பேசுவோம். அதுக்கு முன்னாள் அமைச்சர் ஒருத்தரை எப்போங்க கைது பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. அதுக்கான நாள் நெருங்கிடுச்சு. இன்றைக்கி காலையில் நம்ம மாஜி அமைச்சர், ஊழலின் ஊற்று, ஹார்ட் அட்டாக் நாயகன், நடிப்பு அரக்கன், இப்படி பல மாதிரியான பேர்களை கொண்ட நமது இசை பாலாஜி அவர்கள் சென்னையில் புதுசாக ஒரு வீடை வாடகைக்கு எடுத்து தலைமறைவு வாழ்க்கை வாழ்ந்துருவோம், இனி திமுககாரன்னு சொல்லி வாழ்ந்தோம்னா நம்மளை பிடிச்சி உள்ளே போட்டிருப்பாங்க அப்படின்னு பயந்து ஒரு வாடகைக்கு வீடு எடுத்து 10 நாளைக்கு முன்னால் தான் வந்து தங்கியிருக்காப்புல. இதை கரூரில் இருக்க காவல்துறை கண்டுபிடிச்சி நேராக பாலாஜி வீட்டுக்கு ஏறி அங்கே போனோடனே தெருவே பரபரப்பாயிருது. அந்த பரபரப்புக்கு மத்தியில் காவல்துறை வந்து அத்துமாரி வீடு ஏறுறாங்கன்னு தெரிஞ்ச உடனே தலைவன் துணியை காணன்னு வீட்டி எடுத்து இடுப்பில் கட்டுறதுக்கு பதிலாக தலையில் கட்டிக்கிட்டு விட்டா ஓட்டம், பின்கதவை திறந்துக்கிட்டு அவர் ஜட்டியோட எல்லாம் சொல்ல வேணாமா, பாவம் மாஜி அமைச்சர், அவரை போய் அவ்வளோ தூரம் கேவலப்படுத்தேன், இன்னும் கூட கேவலப்படுத்துவோம், அடுத்த வீடியோவில் படுத்துவோம். ஓடி செவரேறி கூச்சு பின்னால் இருந்த காரு, அவர் காரு கிடையாதுங்க, இவர்கிட்ட வேலை பார்ப்பாங்கல்ல அவங்க காரை எடுத்துக்கிட்டு எஸ்கேப் ஆகிடுறாரு. இந்த தகவலும் கூட துறையிலிருந்து ஏதோ கசியப்பட்டது, உங்களை தூக்க வர்றாங்கன்ற தகவலை ஏற்கனவே நல்ல உள்ளம் படைத்த 4 பைசாவுக்கு ஆசைப்பட்ட நண்பர் யாரோ ஃபோன் பண்ணி சொன்னதாக ஒரு தகவலும் சொல்கிறாங்க. அது எந்தளவுக்கு உண்மை அப்படிங்கிறதையும் எடுத்து அடுத்த வீடியோவில் கொண்டு வந்து தரேன். ஓடி ஒளிஞ்சிட்டாரு. அதுக்கப்புறம் காவல்துறையிலேருந்து ஒரு அறிக்கை கொடுக்குறாங்க. லூஸ் பையா, நாங்கள் உன்னை கைது பண்ண வரல, அது 23ஆம் தேதி 22ஆம் தேதி வரைக்கும் நீ கோர்ட்டுக்குள்ளே ஒளிஞ்சிருக்கிறதுனால உன்னை கைது பண்ண முடியாது. இப்போ கைது பண்ண வந்தது உன் தம்பியை கைது பண்ண வந்தால் நீ என்னப்பா இந்த ஓட்டம் ஓடுறா அப்படின்னோன்னா அவர் விளக்கம் கொடுத்துருப்பார் உள்ள ஃபோனில். ஐயா, என் தம்பிக்கு எனக்கும் பழக்கமே இல்லை, அவன் போய் எவ்வளோ நாள் ஆச்சு, நான் போய் பல வருஷம் ஆச்சு, 2 பேரும் சந்திச்சது கூட இல்லை, நீங்கள் வந்து தேவையில்லாமல் என் மேலே சந்தேகப்படுறீங்க, நீங்கள் என் தம்பியை எங்கேயா பார்த்தீங்கன்னா பிடிச்சிட்டு போய் ஜெயிலில் போட்டுக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு கை கழுவி விட்டார் தம்பியை. இந்த மேட்ரு தலைமைக்கு தெரிஞ்ச உடனே, தலைமையினோடனே நம்ம தலைமையில் நினச்சிடாதீங்க, திமுக தலைமைக்கு தெரிஞ்ச உடனே அறிவாலயம் அப்படியே ஆட ஆரம்பிச்சிருச்சு. என்னடா அது, நேற்று தான் சட்டசபையில் எதிர்த்து இந்த பால்டாயிலன்ட்டே பேசி வந்து தொலைஞ்சிட்டான், அவங்க பிடிச்சி இறங்கி வீடாக இறங்கி தூக்கி உள்ளே விட போகிறாங்க, பார்த்து பேசுப்பா, அப்படிலாம் பேசக்கூடாது, ஒரு இருக்கிற நிகழ்வுகளை இருக்க மாதிரி பேசணும், ஏதோ கௌத்தம்னு ஆய்வுன்னு கத்திட்டு வந்துட்டீங்கன்னாக்க பூரா நேற்று கேமரா ஆஃப் ஆயிடுச்சுன்னு நினச்சி நீங்கள் சண்டை போட்டிங்க, அவங்க பூரா வீடியோ எடுத்து வச்சு காலையில் ஓட்டிகிட்டு இருக்காங்க, பூரா வீடியோவும் வலைதளங்களில் வைரல் ஆயிடுச்சு. இவங்க நினச்சது என்ன, கேமரா தான் ஆஃப் பண்ணியாச்சுல, நம்மளை யார் பார்க்க போகிறா அப்படின்னு நினச்சது. கேமரா ஆஃப் பண்ணாலும் 3வது கண்ணு உங்களை பார்த்துக்கிட்டு இருக்கு அப்படின்றத மறந்துட்டீங்க. நீங்கள் பண்ணின அயோக்கியத்தனம் பூரா வெட்ட வெளிச்சமாயிருச்சு. பெட்டி ராணியம்மா வேற கத்துனது, புலம்புனது, பெட்டிக்காக நான் ஒரு 2 வார்த்தை கூட பேசலைன்னா எப்படி இருக்குது, சபை நாகரிகம் இல்லாமல் இப்படி இருக்காங்க அப்படின்னு மதிப்புக்குரிய சகோதரி திருமதி விஜயகாந்த் அவர்கள் பேசியிருப்பாங்க. நான் கேட்குறேன், உங்கள் கணவர் நடந்துக்கிட்ட காட்டுமிராண்டித்தனமான ஒரு கத்தலை விடவா நேற்று சட்டமன்றம் கேவலமாக போச்சு? எப்படி கத்துனாரு, ஒரு மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மாவை பார்த்து நாக்க கடிச்சு ஏன்னு ஒருத்த விரலில் நீட்டி பேசின ஒருத்தர் நடந்துக்கிட்ட அநாகரிகம் அன்னைக்கு பார்க்கலைன்னு நினைக்கிறேன். பார்த்துருந்தீங்கன்னா அதெல்லாம் பேச மாட்டீங்க. பின் என்ன நடந்துச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு முன் பேசுங்க. அதுதான் சபை நாகரிகம் சொல்லுவாங்க. அரசியலில் நாகரிகமான ஒரு பேச்சுக்கும் அழகு. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த நம்ம தம்பிகள், நம்ம தம்பிகள்னு சொல்கிறத விட வெற்றி தலைவர் விஜய் அண்ணாவின் தம்பிகள் சிறகடிச்சு அப்படியே மரண மாசு கெத்த காமிச்சு பூரா பலம் புலக விட்டு வாயடைக்க விட்டு அப்படி ஆஃப் பண்ணி அங்கங்கே உட்கார வச்சிட்டாங்க. ஏன்னா வலைதளங்களில் பேசினாவே எகிருவாங்க. 4 சுவத்துக்குள்ளே எப்படி இருக்கும் பாருங்கள். 53 எம்எல்ஏ கத்துறது எப்படி இருக்கும், 140 எம்எல்ஏ கத்துறது எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். 130 பேர் இன்றைக்கி கத்துனா எப்படி இருக்கும், எந்திரிச்சு நின்னா எப்படி மாசாக கெத்தாக இருக்கும். வெறும் 50 பேரை வச்சுக்கிட்டு 47 பேர் தான், அதுலேயே ஒரு 4 பேர் திமுகலேருந்து விலகி தமிழக வெற்றி கழகத்தில் இணைய போகிறதா ஒரு தகவல் வந்துக்கிட்டு இருக்குது. தலைமை அதை கொஞ்சம் கவனிங்க.
ஏன்னா அடிமட்ட தொண்டன் பூரா போகிறான்னு சொல்லும்போதே நீங்கள் பூரான்னுக்கிட்டு இருந்தீங்க. அன்னைக்கு சொன்னது தான் இன்றைக்கும் உங்களுக்கு அட்வான்ஸாக சொல்கிறோம். உங்கள் கட்சியில் இருக்க எம்எல்ஏக்கள் பதவியை ராஜினாமா பண்ணிவிட்டு தமிழக வெற்றி கழகத்தில் இணைய போகிறாங்க. அதை விட இன்னொரு துக்க செய்தி உங்களுக்கு சொல்கிறேன். உங்களோட அனைத்து கவுன்சிலர்களில் 70% கவுன்சிலர்கள் தங்களது பதவியை இப்பொழுதே ராஜினாமா செய்துவிட்டு தமிழக வெற்றி கழகத்தில் மீண்டும் ஒரு வாய்ப்பு கேட்டு எங்கள் பனையூர் அலுவலகத்தில் காத்து கிடக்க போகிறாங்க. உங்கள்கிட்ட இனிமேல் இருக்காது, நீங்கள் தனிமைப்படுத்தப்பட்டீர்கள் அப்படிங்கிறது உண்மை. இந்த மாதிரி நிறையா மேட்ரு இருக்குது. ஒரே நாத்தமாக இருக்குது. இவனுங்களை பேசி பேசி எனக்கு வாயும் வலிச்சு போச்சு. இருந்தாலும் விட்றது கிடையாது. பால்டா எல்லாம் நேற்று பேசின பேச்சு கொஞ்சமாக நஞ்சமா? உனக்கெல்லாம் என்னப்பா அரசியல் தெரியும்? உங்கள் தாத்தாவுக்கு ஏதோ ஓரளவு தெரியும், உங்கள் அப்பாவுக்கு ஏதோ தெரியும், உனக்கு ஒன்றுமே தெரியாது. ஒன்றுமே தெரியாமையெல்லாம் சபை நாகரிகம் இல்லாமல் எதையாவது கேட்கக்கூடாது. நீங்கள் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் சட்டசபையிலேயே எழுந்து நேரடியாக அப்போவே அதுக்கான பதிலை கொடுத்து அமர்ந்த எங்கள் முதலமைச்சருங்க ஒரு வாரம் லீவ் விட்டு மத்தியானம் 2 மணிக்கு ஒரு கண்டென்ட்டு சபையில் இதை கேட்டையில் உனக்கு பதில் அப்படின்னு சொன்ன உங்கள் தாத்தா மாதிரின்னு நினச்சேன் எங்கள் தலைவரை. இல்லை 4 மணிக்கு மேலே என்னடா இப்படி கேட்டுவிட்டாங்க நம்மளை சட்டசபையில் அப்படின்னு சொல்லி தூங்கி எழுந்திரிச்சு நீ இப்படி கேட்டது தப்பு அப்படின்னு சொன்ன உங்கள் அப்பான்னு நினச்சேன் எங்கள் தலைவரை. இல்லை நைட்டு 2 மணிக்கு மேலே ரீல்ஸ் போட்டுக்கிட்டு இருக்கும்போது நம்மளை பார்த்து இப்படி கேட்டுவிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு 1 மணிக்கு காலுக்கு லைட் அடித்து டேக் பண்ணவர்னு நினச்சேன் எங்கள் தலைவரை. மக்களுக்கான தலைவர், மக்கள் 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 அந்த மக்களுக்காகவே வாழ போகிற ஒரு தலைவர், தனது உழைப்பு ஊதியம் அனைத்தையும் உதறி தள்ளிட்டு வந்த ஒரு தலைவர், இளம் வயதில் ஒரு முதல்வராக இன்றைக்கி தமிழகத்தின் சிறப்புமிக்க ஒரு தலைவராக இன்றைக்கி வந்து மக்களுக்காக நின்றிருக்க ஒரே முதலமைச்சர் வெற்றி தலைவர் விஜய் அண்ணா. வாழ்க பல்லாண்டு. இதைப்போல் இன்னும் 100 ஆண்டு நாங்கள் உங்கள் பிறந்த நாளை கொண்டாட வேண்டும். உங்களது சந்தோஷம்தான் எங்களது மகிழ்ச்சி. என்றென்றும் உங்களை சிரித்த முகமாக பார்க்க ஆசைப்படுகின்றோம். சிரிச்சுக்கிட்டே இருங்க. உங்களுக்காக நாங்கள் சிரிக்க வைக்க காத்திருக்கின்றோம். உங்களை சிதைக்க நினைப்பவர்களை தொலைக்கவும் காத்து கொண்டிருக்கின்றோம். உங்களை எதிர்ப்பவர்கள் உங்களுக்கு எதிராக இருக்கலாம், ஆனால் எங்களை போன்ற தொண்டர்களுக்கு அவர்கள் எதிரிகள் தான் என்றுமே. ஏன் சினிமாக்காரன் உங்களை சத்தாச்சாலும் அவன் படம் ஓடாது. வேணா ரஜினி ஒரு படம் ரிலீஸ் பண்ணுறாருல, ஓடட்டும், நாங்கள் பார்த்துக்குறோம். அதை கூலியாக வருது கூலி, உனக்கு கூலி தாண்டி, நீ கடைசியில் மூட்டை தான் தூக்க போவ. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.